என்ன இருளாய் நல்ல சிரிச்ச முகமா இருக்க? ஏம்மா மூக்கத்தை இன்னைக்கு நான் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காவ. மூக்கத்தை நாக்கத்தை நம்ம ரேஞ்சுக்கு பெரிய இடமா நான் பிடிச்சு தரேம்மா. வேண்டா விட்டுரு. வேலையை பார்த்துட்டு போம்மா. அந்த மூக்கமா தானே உன்னை அள வச்சு விரட்டி விட்டா. அப்புறம் எதுக்கு அங்க போகணும்னு கிடக்க? இந்த இன்னைக்கு கலெக்ஷனை என்ன பிச்சை காசை நான் என்ன மட்டும் போமா. அந்த பிச்சை காசுல தான் நீ வாழுது. அதை முதல்ல நினைவுல வச்சுக்கோ. எம்மா ஏதாவது வேலைக்கு போமா. முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. போ இந்த காக்காவை கொண்டு அங்க வை. அடுத்து இன்னைக்கு சூப்பு போட்டு குடிச்சாதான் நெஞ்சு வலி சரியாகும். ஏமா பாவமா அந்த காக்கா. ஏமா இப்படி காக்கா காக்காவை பிடிச்சிட்டு வர? கோழி எடுத்து திங்கிங்க, ஆடு எடுத்து திங்கிங்க. அது தப்புற நான் காக்காவை தின்னா உங்களுக்கு கோவம் வருதோட்டி. ஏமா நான் போயிட்டாரு மூக்கத்தை வீட்டுக்கு. ஏதாட்டு மரியாதை இல்லாம ஏசிட்டானா வந்துரு. அவ வீட்டுல அங்க ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு பாத்திரம் கிடையாது, ஒரு பணம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமா அவன் மாமாவனை இங்க வாழ கூட்டு வந்தா நல்ல சந்தோஷமா வாழுவான். பொழைக்க தெரியாத கழுவி. இந்த வயசுலயும் மூக்கத்தை உடைச்சி வாழ்றாங்க. உன்ன மாதிரி சொகுசா இருக்கல. அவளை பத்தி பேசாத. உனக்கு பேசுறதுக்கு தகுதி இல்ல. நீ இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமே நான் போட்ட பிச்சை காசுல படிச்ச படிப்பு. அதை நினைச்சுக்கிட்டு ஒழுங்காயிரு. போ கலெக்ஷன் பணத்தை கொண்டு உள்ள வை. இன்னைக்கு ஒரு 40,000 கிட்ட தேரும். 2 நாள் கலெக்ஷன் எடுத்துட்டு போய் நாளைக்கு ஒரு நகை வாங்கணும். நேற்று மங்கம்மா ஒரு 5,000 ரூபாய் கடன் கேட்டா. கொடுக்கறதுக்கு தான் மனசுல ஒழுங்கா வட்டி கொடுக்க மாட்டா. நான் போயிட்டாரேன். இந்த காக்காவை எடுத்து சூப்பு வச்சு கொடுத்துட்டு போட்டி. பாவமா காக்கா. போட்டி நானே சூப்பு வச்சு குடிச்சுக்கிடுறேன். காக்கா பாவமா காக்கா. பெற்ற தாய் மேல பாசம் இல்ல. அத்தோய் அத்தோய் மூக்கத்தோய். அப்படி மூக்கத்தோயிட்ட இடத்த தான் கண்டாலோ. எப்ப எதில் போற காக்கா பறக்கலாம் ஆரம்பிக்கி. சீக்கிரம் வா சூப்பு வச்சு பிடிச்சிருந்தேன். நல்ல இளமையான காக்கா தான் கிடச்சிருக்கு. நல்ல சூப்பு வச்சிடலாம். காக்கா சூப்பு குடிச்சு தானே பிச்சை எடுக்க தெம்பே வந்தது. ஹலோ டாக்டர் மேடம், எப்படி இருக்கீங்க? மகா சார் வாங்க உட்காருங்க. என்னாச்சு உடம்பு சரியில்லையா? அப்போ இனியல் மேடமா பார்க்கணும்னா உடம்பு சரியில்லாம தான் வரணும், ஃப்ரெண்ட்லியா வரக்கூடாது. ஓ அப்படியா? நான் பயந்துட்டேன் இது உடம்பு சரியில்லையோன்னு. உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை, கிளினிக் எப்படி ஓடுதுன்னு பார்த்துட்டு போக வந்தேன். பேஷண்ட் வராங்களா? இவ்வளோ நேரமும் பேஷண்ட்டை பார்த்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் கதவை. அப்புறம் மகா சார் எனக்கு யாராவது ஒரு அசிஸ்டன்ட் கிடச்சா நல்லா இருக்கும். நானே எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட்டை உள்ளே விடுறதுக்கு அனுப்புறதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்க யாராவது அசிஸ்டன்ட் மாதிரி கிடப்பாங்களா? பாயோ கேலோ எதுனாலும் ஓகே தான். இந்த தர்ஷினி வேலை இல்லாம தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைவனை அனுப்பி விட்டுட்டுமா? அந்த பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் சம்மந்தமாக தானே ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கு. அது ஒரு மாதிரி லெப்ப மாதிரி. எடுத்த உடனே ஆஃபீஸில் வேலை கொடுக்க மாட்டாங்க. நொடை நொய் நொயின்னு பேசிட்டு கிடக்கும். பாவம் அந்த பொண்ணு அப்படி சொல்லாதீங்க. அது கொஞ்சம் குழந்தைத்தனமாவே பிஹேவ் பண்ணிட்டு கிடக்கும். அது வேணா நீங்க வச்சுக்கிறீங்களா? பாருங்க செட் ஆகுதான்னு பாருங்க. ரொம்ப மண்டை குடைச்சலா இருந்ததுன்னா வேண்டாம். சரி நாளைக்கு அனுப்பி விடுங்க. எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிடுவோம். சேலரி பற்றி எதுவும் பேசணுமா? இல்ல நீங்களே பாவம் ஃப்ரீயா வைத்தியம் பார்த்துட்டு இருக்கீங்க. சேலரிலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நீங்க கொடுக்கறதா சொல்லி நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருவேன். சும்மா இருங்க மகா சார். எல்லாமே நீங்களே பண்ண அப்புறம் நான் இதுக்கு. நமக்குள்ள என்ன இருக்கு இனியால்? பேசாம கடங்க. நாளைக்கு அனுப்பிச்சு விடுதேன். எப்படி செட் ஆகுதலான்னு பாருங்க. கொஞ்சம் லொடலொடன்னு பேசுவா. வாயில ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டி விடுங்க. பாவம் அப்படி சொல்லாதீங்க. அந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கு. உங்களுக்கு ஜோடி போறது ரொம்ப நல்லா இருக்கு. உங்க சித்தி சொன்னாங்க உங்களுக்கு அவங்கள கொல்ல பெரியமாமே. அடக்கடவுளே, இப்படிதான் எங்க சித்தி ஊருக்குள்ள சொல்லிட்டு கிடக்கா. ஐயோ இனியால் அதெல்லாம் நம்பிடாதீங்க. அந்த பொண்ணு அது ஒரு மாதிரி லூசு கணக்கா விளையாடிட்டு கிடக்கும். எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. என்ன சொல்றீங்க? உங்க சித்தி நீங்க அவங்க மேல உயிரே வச்சிருக்கிறதா சொன்னாங்க. எங்க வீட்டிலே மூத்த மெண்டல்னா அது எங்க சித்தி தான். அவங்க சொல்றதுலாம் நீங்க நம்பாதீங்க. ஐயோ அப்படியா? நான் நினைச்சிட்டேன் உங்க 2 பேருக்கு தான் கல்யாணம்னு. நல்லா நினைச்சிங்க போங்க. அவளே சின்ன பிள்ளை, அப்படிலாம் எந்த எண்ணமும் கிடையாது. சரி இனியால் நான் போயிட்டு வேற. நாளைக்கு தர்ஷினியை அனுப்பி விடுதேன். இவர் இப்படி சொல்றாரு, அவங்க சித்தி அப்படி சொல்றாங்க. சரி தர்ஷினி நம்ம கூட தானே ஒர்க் பண்ண போகுது, அதட்டே கேட்டுருவோம். சித்தி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னி ஆட்டெல்லாம் என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கோ தெரியல. எவ்வளோ நல்லவரா இருக்காரு. இந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லப்பா. வாங்க, இன்னைக்கு ஆபீஸ் நேரத்தோடி முடிஞ்சிட்டு போல. ஆமா, சனிக்கிழமைன்னா நானே ஓடி வந்துடுவேன் நேரத்தோடி. இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்தது? இன்னைக்கு ரசம் நல்லா இருந்ததுமா. ரசம் அன்னைக்கு சாம்பார் தானே கொடுத்து விட்ட ரசங்கிய. ஓ அது சாம்பாரோன்னு ரசம்லாம் நினைச்சேன். நல்லா இருந்ததுமா. ரொம்ப நக்கலும் இருக்கு. இவன் நல்லா இருந்ததுமா. ரசமோ புளிக்குழம்போ தேங்காய் குழம்போ நல்லா இருந்தது. ஆமா தேங்காய் குழம்பு அப்படின்னு ஒரு குழம்பே கிடையாது. இவன் நல்லா இல்லைனாலும் ஏசுத, நல்லா இருக்குனாலும் ஏசுத. ஏமா இப்படி இருக்க? எப்படி இல்ல அன்னைக்கு நல்லா தானே இருந்தது குழம்பு. வாயில வைக்க முடியல. நாளைய ஃப்ரெண்டு குழம்பு வாங்கி தான் சாப்பிட்டேன் தெரியுமா. இவ சீமையை வித்துருவா.
என்னத்தை செஞ்சு கொடுத்தாலும் இந்த பிள்ளைக்கு குறைதான். இந்த சின்ன பிள்ளை நல்ல பிள்ளை, அந்த மூத்தது ஒரு காசுக்கு ஆகாது. சரி சரி, இனிமே இன்னும் நல்ல டேஸ்டா வை. எக்கா 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 பங்கஜக்கா. பாமா, நெட்டவெளி எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. உங்களுக்கு ஆபீஸ்லாம் எப்படி போகுது? எங்க பாபுக்கு ரொம்ப மொக்கையா போகுதுன்ட்டு இடந்தாரு. இங்கேயும் அப்படித்தான். பேசாம உங்க பாபு ஆபீஸுக்கு மாறிடலான்னு பார்க்க. அங்கதான் நிறைய மேடம்லாம் இருக்காவோ. உமருக்கு இந்த வயசுல இந்த ஆசையா விளங்கிரும். ஏக்கா, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து டியூஷன் எடுக்கங்கக்கா, கொஞ்சம் வந்துருங்கண்ணே. என்ன டியூஷன் டீ? ஏக்கா, இந்த சின்ன பிள்ளைகளோட வச்சு முந்தைய டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இப்போ அதுவெல்லாம் படிச்சு போச்சு, வரமாட்டுக்கு விவரமாயிட்டு எல்லாம். அதனால நம்ம ஊர்ல உள்ள கிளடு கிட்ட நாளைக்கு சாவ போறதெல்லாம் படிச்சு வச்சு டியூஷன் எடுக்கலான் இருக்கேன். எதுக்கு டீ? அவங்க என்ன பள்ளிக்கூடத்துக்கு போறாவ? இல்லக்கா, இந்த வயசானவங்களாம் நேரம் போக்குக்கு மரத்தடியில் எங்கேயாவது உட்காந்து கதை அளந்துட்டு வம்பளந்துட்டு கிடக்குங்க. அதுங்களை பூரா பிறக்கி கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு பேர் எழுதி சொல்லி கொடுக்கலாம்ல. நமக்கு ஒரு 4 புண்ணியம் மாதிரி சேரும் பார்த்தீங்களா? பரவாயில்லையே, இவ்வளவுக்கு உனக்கு அறிவு இருக்க. அப்படி செய்தி கையெழுத்து போட தெரியாதுவா, எழுத தெரியாதவெல்லாம் பிடிச்சி வச்சு எழுத வச்சிடலாம். நான் டீச்சரு, எனக்கு துணை டீச்சர் கீதாக்கா, அவங்களுக்கு துணை டீச்சர் நீங்கள் வரீங்களா? என்னது துணை டீச்சரா? ஆமாண்ணே, ஒரு டீச்சருக்கு 2 துணை டீச்சரு. இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் நம்ம அடிச்சு பிடிச்சி மேட்சில் இதோ பூரா கிளடு கட்டைங்க பார்த்தீங்களா? நம்ம பேச்சு கேட்டோம் ஆள் தொலையாதுவோ. அதனால 2-3 துணை டீச்சர் வச்சுட்டா நல்லது. அம்மாலாம் டீச்சரா பார்த்துக்கோ இந்த கொடுமையை. கிளாஸ் நல்லா சூப்பரா இருக்கும். இது நானே 3வது தடவை படிச்சிருக்கேன். என்ன எதுக்கு கூப்பிட்டுட்டு அடக்க? அதெல்லாம் அங்கே சொல்லிட்டு அடக்காதீங்க. அதெல்லாம் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. நல்ல டீச்சர் கணக்கா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக வாங்கண்ணே. ஏம்மா, எனக்கு ஒரு மாதிரில வெக்கமா இருக்கு. என்னைய போட்டு கட்டாயப்படுத்திட்டு அடக்கால. பேசாம வாங்க. சுந்தரி வர மாட்டா, இளிச்சக்கம் வர மாட்டாங்க. நம்ம 3 பேர் தான் மெயினா நிக்கணும். சரியா? சரி டி. எத்தனை மணி? 6 மணிக்கே வந்துருந்தேன். பிள்ளைகள அவங்க அம்மாவை எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா 6 மணிக்கு டான்னு டியூஷன் அனுப்பிடுங்க. சரிக்கா. ஏன்னா அந்த அக்காவை பிடிச்சு வச்சிடாதீங்கன்னா டியூஷன் கூட்டுருங்க. போயிட்டாரு. இப்ப அங்கச்சம் இவ பேச்ச கேட்டெல்லாம் போவாதட்டி. இவளே ஒரு அரகுறை. சும்மா இருங்க. நம்ம ஊரை 10வது வரைக்கும் படிச்சிருக்கா. அவ நல்ல அறிவாளி. எவ்வளவு டியூஷன் எடுத்திருக்கா. இட்டி இவ தப்பு தப்பா சொல்லி கொடுப்பாட்டி. நீயும் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டு நடக்காத. சும்மா இருங்க மனசா. எது நம்ம பண்ணாலும் அதுக்கு முட்டுக்கட்டை போடுவார் இந்த மனசை. நான் அப்ப பெயரக்கூடாது. வீட்லயே கிடந்து அடுப்படியில கிடந்து சாவணும். ஏன் இப்படி பொங்குத? நீ போயிட்டு வாப்போ. நீ 5 மணிக்கே ஓடிடு. நம்ம ஒரு டீச்சரா போறோம். அந்த மனசனுக்கு எவ்வளவு ஒரு பொறாமை பிடிச்ச மனசன். ஈட்டி அவ தப்பு தப்பா சொல்லி கொடுப்பட்டே அவட்ட பத்தி கேவலப்படக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்துல சொன்னா பொறாம பிடிச்சவனா. நீ எப்படியும் போமா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. டீச்சர் ஆக போறேன் எப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் வந்துட்டீங்க. நல்ல பிள்ளைல, அவ்வளோ பேருமே குட் கேர்ள்ஸு. அது என்ன மேலே ஒன்று ஏறி உட்காந்துருக்கு, கீழே உட்கார்றதான் உங்கள் சீட்டு. கண்ணுக்கும் மறந்து ஊத்தல, காதுக்கும் மறந்து ஊத்தல, குத்து மதிப்பாக உட்காந்துருக்கு. அதனால அதை உப்புக்கு சாப்பனையே வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம கீதா மிஸ் எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பரை எல்லாரும் வச்சுக்கிடணும். ஆமா, கீதா மிஸ் போயேன். இன்னும் சிறிது நேரத்தில் பங்கஜம் மிஸ் வருவாங்க. உங்களெல்லாம் பார்த்துக்க. எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க. நம்ம பங்கஜம் டீச்சர் வந்தாச்சு. ஆமா, இவ பெரிய டீச்சர். போங்க டீ. டீச்சர் சிரிக்கல. செல்லம்மா, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது டீச்சர்கிட்ட. என்ன டீ, மாமியார மரியாதை இல்லாம கூப்பிட்டடக்க? மாமியாராது சாமியாராது, இந்த இடத்துல நான் தான் டீச்சர். பேசாம இருக்கணும். துணை டீச்சர் மிஸ்டர் கீதா, எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுங்கம்மா. வடிவு மம்மி, இந்த கிளாஸ்ல நான் தான் உனக்கு மம்மி. ரொம்ப நீட்டா அதை பேப்பர் கொடுத்துட்டு பாட்டி. மம்மி படிக்கிற ரொம்ப ஆர்வத்தில் இருக்கு போலுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேப்பர்ல நீங்க உங்க பேர் எழுதணும்னு. முதல்ல நம்ம வடிவு பட்டி பேர்ல இருந்து ஆரம்பிப்போம். சரியா? எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லணும். வாடிவோ வாடிவோ. இதெல்லாம் சொல்ல முடியாதுமா, எழுதி மட்டும் விடு. வடிவு பட்டி உங்க பேர் எழுதியாச்சு, பேப்பர்ல எழுதுங்க. என்ன விடிவுன்னு எழுதி வச்சிருக்கா? செடி விடிவுன்னு எழுதி இருக்க. அத்தை பாட்டி பேசாம இருக்கணும். அதெல்லாம் நீங்க தலையிடக்கூடாது. அது 1000 எழுதி படிங்க. எதுக்கு தப்பு தப்பா படிச்சுட்டு இருக்கீங்க? அவங்களே கண்ணாடி பேஷண்ட். செல்லம்மா ஸ்டூடெண்ட், தப்பு தப்பா படிக்கூடாது. நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். செம்ம, எனக்கு கண்ணாடி போட்டாலும் நல்ல கண்ணு தெரியும். அதில் விடிவுன்னு இருக்கு. எங்க மிஸ் எல்லாம் ஒழுங்கினமான ஸ்டூடெண்ட் மேல சாக் பீஸை கொண்டு மூஞ்சில அடிப்பாங்க. பாவன்னு விட்டுருக்கேன். அடுத்த வாட்டி ஏதாட்டும் பேசுறீங்கன்னா மண்டைக்கு டஸ்டர் வரும். செப்படியும் போய் தொலை. என்னடி மாமியார்னு பார்க்காம இந்த கிளி கிளிக்க. ஏக்கா, நானே பிள்ளைகள் கிடைக்காம இந்த கிளடு கட்டையை பிறக்கி கொண்டு வந்து வச்சிருக்கேங்க. அதுல இந்த அத்தை பாட்டி மண்ணலி போட பாக்கு. சரி சரி, கோவப்படாத. வடிவு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டீங்களாமா? எழுதிட்டேன் மிஸ். எங்க மம்மி கியூட்டா சொல்லுது மிஸ். சொல்லுங்க கீதா மிஸ், சொல்லுங்க பாட்டி. அடுத்து செல்லம்மா. என் பேர் என்ன லட்சணமா எழுத போறாளோ. செல்லம்மா எழுதிக்கோங்க நோட்ல. கேட்டு என்ன சுள்ளம்மான்னு எழுதி இருக்கு. அது நட்டி சுள்ளம்மா.
இங்கே பாருங்க அத்தை பாட்டி, ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருக்க முடியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சர் சொல்கிறத கேட்டு நடங்கண்ணா, எதிர்த்து பேசாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம், பர்சனலாக நமக்குள்ள 1000 இருக்கலாம். இந்த மாதிரி வேலையை பார்க்காதுங்க, எழுதுங்க. சும்மா நாளையில இருந்து நான் வர மாட்டேம்மா. அப்படி பாதிலெல்லாம் ஓட முடியாது, காலை முடிச்சு உள்ள போட்டுருவோம். சும்மா இருந்துட்டு ரவுடி மாதிரி பேசாதுங்க. செல்லம்மா எழுதிட்டீங்களா உங்கள் பேரை? நான் நல்லா எழுதுனேனே, நான் எழுத மாட்டேன். எழுதியாச்சு. அடுத்ததா மீனாட்சி பாட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற பாட்டி, கோணவாய் பாட்டி யாரு? சரஸ்வதி. எழுதிட்டீங்களா? எனக்கு எழுதலாம் தெரியாத. இந்த போர்டில் இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதிட வேண்டியதானே? கண்ணு தெரியாத. மீனாட்சி பாட்டி நீங்கள் இந்த பேப்பரில் வாங்கி எழுதி கொடுங்க. சரிம்மா. அடுத்ததா என்னுடைய ஃபேவரட் மீனாட்சி பாட்டி. அது உனக்கு பிடிக்க மூட்டி, அது ஒரு காலத்துல உன அடி போட்டு வெளுத்ததுல. பிடிக்காதுக்கா, சும்மா ஐஸ் வச்சுக்கிட்டு. அது என்ன அடி அடிச்சது, கம்ப கொண்டு மறந்துட்டோ. இந்த டிசன்ல பாருங்கக்கா, என்னை அடிச்ச மீனாட்சி பாட்டியெல்லாம் எப்படி அடிக்க போறேன்னு. சும்மா அப்படிலாம் செய்யக்கூடாது. மீனாட்சி பாட்டி எழுதிட்டீங்களா? உங்க பேர் எழுதியாச்சு. எழுதுறேம்மா. என்னது 3 ஆச்சுன்னு எழுதியிருக்கா? என்னது 3 ஆச்சு? மணி 3 ஆச்சா? எம்மா நான் சொல்றத கேளுமா. இந்த உலகமே கடவுளை நம்பி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீ என்னோட ஒரு நாள் வா, உனக்கு கடவுளை பற்றி எல்லாமே சொல்லித்தாரேன். அப்புறம் உன் மனசு தெளிவாயிரும். நீ அதனால ஒரு காணிக்கைய ஒரு 10,000 மட்டும் எடுத்து வச்சின்னு வச்சுக்கோயேன், உன் மனசு லேசாயிரும். மூக்குல ஒரு குத்து குத்து மிதிச்சு தள்ளிடுவேன், ஓடிரு. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா பொழுக்கு, இவட்ட 10 பைசா எடுக்க முடியாதுன்னு நினைக்கேன். அடுத்ததா கடைசியா இருக்கிற தலப்பாக்கட்டு பாட்டி. தலப்பாக்கட்டு பாட்டி உங்க பேர் என்ன? உலகத்தாயினே எழுதுமா. நான் என்னுடைய பேரை சொல்லவே மாட்டேனா, உலகத்தாய். சரி, உலகத்தாயோ விண்வெளி தாயோ எழுதி விட்டுரு. சரி எழுதியாச்சு. உலகத்தாய். கடவுளே, ஊழைத்தாயின்லாம் எழுதியிருக்கா. உலகத்தாய் பாட்டி உங்க பேர் எழுதிக்கிடுங்க. ஏம்மா பேரெல்லாம் எழுதிக்கிறேம்மா. நீங்க எல்லாருமே ஒரு நான் ஒரு கடவுளுக்குள்ள ஒரு ஆராதனை நடத்துவேன், அதுக்கு வருவீங்களா? டஸ்டர் மண்டைக்கு வரும். டீச்சருக்கே பாடமா? பேசாம பேர் எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம பருப்பு இவளுகிட்ட வேகாதோ? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பேரும் இன்னைக்கு நான் மிஸ் எழுதி கொடுத்தேன். நாளைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க பேரை பார்க்காம எழுதணும், சரியா? பனிமலர் பாட்டி பேர் எழுதலையே. ஐயா அதை நான் மறந்துட்டேன், அது உப்புக்கு செப்பா மேலே உட்காந்துருக்கு. இந்த எழுதுறேன். பனிமலர். இது என்ன பானை மலர், சட்டி மலர்? யாத்தே, எனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நஞ்சம் படிப்பு மறந்து போயிருமே. எப்படியும் பனிமலர் பாட்டி இதை எழுதாது. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் எழுதாமல் விட்டா அவங்க மனசு நோகுன்னு தான் எழுதி போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் முடிஞ்சுது. எல்லாரும் நாளைக்கு எனக்கு பார்க்காம எழுதி காட்டணும்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை நான் செக் பண்ணுவேன். நான் பெரிய டீச்சருங்கனால டைரெக்டாக செக் பண்ண மாட்டேன். முதல்ல தொண்ண டீச்சரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொண்ண டீச்சர், கடைசியில் தான் என்கிட்ட வரும் பேப்பர். எனக்கு தெரியாத படிக்க. சும்மா எல்லாம் தப்பு தப்புன்னு போட்டு 2 மண்டியில் கொட்டி விடுங்க கிழடுகளுக்கு. அது பாவம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் ஓவர். இப்போ எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். குடிக்க காபி தண்ணி எதுவும் கொடுக்கல? காப்பிலாம் இல்லை, வெளியே தண்ணி வேணா இருக்கு, எடுத்து குடிச்சிட்டு ஓடுங்க. தொண்டை டீச்சருக்காவது காபி உண்டா? அதே தான், காப்பியில் தண்ணி மட்டும் இருக்கு. ஓகே எல்லாரும் போகலாம்.